விஜய் பிரச்சாரத்துக்கு வந்தாலே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே என்னதாவோ செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆகி புட்டோம், அந்த ரேஞ்சுக்கு பாசம் மலைய பொழிஞ்சு கண்ணீர் மெழுக அழுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த பாசம் எல்லாமே மொத்தமும் வேஷம். அம்புட்டுமே ஒரிஜினாவோட செட்டப் அப்படிங்கறத 6 வித்தியாசங்கள் போட்டு அதுல ஒரு வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். கூடவே சரி ஒரிஜினா தான் இப்படி இருக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா அவர் தலைவர் வந்து ஒரு ஸ்டெப் மேல. அதாவது தமிழகத்துல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக மணிப்பூர் ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதி வச்சிருக்காரு. அம்புட்டு அறிவாளியா இருக்கிறாரு தலைவர். இதாச்சும் பரவாயில்ல, கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல அப்படின்னு ஊரு புறா சொல்லி எந்த கட்சிக்குமே கூட்டணி வரல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம ஏன் அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு கூட தெரியாம 150 கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிறாரா விஜய். இதை கண்டுபிடிச்சதுனால இந்த 6 வித்தியாசத்தை போட்டது அண்ணன் சீமான். சோ அந்த கணக்கையும் விஜய வச்சு அமித்ஷா போட்ட கணக்கையும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படி அவர் கூடயே இருக்க முடியும்? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அது என்னவோ தெரியல, சிவகாசி படம் பார்த்ததுல இருந்தே அண்ணன் தங்கச்சி பாசம் வந்தாலே விஜய் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அதுவும் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம், அந்த பாட்டோட என்னதோ செஞ்சு போட்டோம், அந்த பாட்டோட தான் விஜய் தான்ப்பா அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னாலே வருவார். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு டி ராஜேந்திரன் அவர்கள் தான் வருவாரு. இப்ப அதெல்லாம் கிடையாது, விஜய் தான் ஒன்லி போக்கஸ். அப்படிதான் அந்த பாசம் அப்படிங்கறது ஒரு சினிமா விட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே பின்தொடர்ந்தே வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் பின்தொடர்ந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னா, இப்ப விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய வந்தார் இல்லையா, அதாவது முதல்ல 5 தொகுதியில பிரச்சாரம் செய்ய போறோம் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு அப்புறமா வந்துட்டு நான் 3 தொகுதியில பிரச்சாரம் செய்ய போறேன். அதாவது விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்ச பெரம்பூர், முதலமைச்சர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்ச அதுக்கு பக்கத்து தொகுதியான கொளத்தூர், அதுக்கப்புறமா அந்த கட்சியோட முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் ஆதவர்ஜுனா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்ச வில்லிவாக்கம், இந்த 3 தொகுதிகளையும் பிரச்சாரம் செய்ய போறேன், அதாவது வேட்புமனு தாக்கல் செஞ்ச கையோட பிரச்சாரம் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரம்பூர்லயும் கொளத்தூர்லயும் பிரச்சாரம் செஞ்சுட்டு பனையூருக்கு போனார் இல்லையா, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன ஒரு சீனையுமே ஜூம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணி இருந்திருப்பீங்க கண்டிப்பா. பெரம்பூர்ல விஜய் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு பொண்ணு அப்படியே கண்ணீர் மல்க அழுகிறதும், அதை கண்டுபிடிச்சு இவங்க போய் ஜூம் பண்றதும், அதுக்கு பின்னாடி பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி போடுறதுன்னு சொல்லிக்கிட்டு வாய்ஸ் ஆஃப் கமன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த பொண்ணு பெரம்பூர்ல இருந்து அழுகுது. பெரம்பூர்ல இருந்து கொளத்தூருக்கு பக்கத்து தொகுதிக்கு போறதுக்கு விஜய்க்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அந்த நேரம் ஆனதுனாலதான் எங்களால அடுத்த தொகுதிக்கு போக முடியல, கரூர மாதிரி இன்னொரு சம்பவத்தை நாங்க வந்து விரும்பல அப்படிங்கிற காரணத்தை தான் விஜய் சொன்னாரு. சோ விஜய்க்கே 3 மணி நேரம் ஆகும்போது அவரையே ஓவர்டேக் பண்ணி, அதாவது இந்த ஒரு படத்துல விவேக்க ஓவர்டேக் பண்ணி தனுஷ் போய் ஹன்சிகாவை காப்பாத்துவாங்களே, அந்த மாதிரி விஜயவே ஓவர்டேக் பண்ணி அவர் போக முன்னாடி அந்த கூட்டத்துல, அதுவும் மறு வச்சவங்க எல்லாம் மாறு வேஷம் போட்டதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே மாறு வேஷம் போட்டுட்டு கொளத்தூருக்கும் போய் அதே பொண்ணு கண்ணீர் மல்க அழுது பின்னாடி அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு ஜூம் எல்லாம் பண்ணி இன்னொரு எடிட்டிங்க்கும் ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, யாரா இந்த பொண்ணு அங்கேயே அழுகுது இங்கே அழுகுதுன்னு சொல்லிக்கிட்டு பார்த்து அந்த 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கடா பாக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 6 வித்தியாசம் கூட இல்ல, ஒரே ஒரு வித்தியாசம். ஒரு சோடா புட்டியை மாட்டிட்டு வந்துட்டு பெரம்பூர்ல இருந்து ஒரு சீனு, அதுக்கப்புறமா கொளத்தூர்ல இருந்து ஒரு சீனு, பேமெண்ட்டை வாங்கிட்டு டாட்டா காட்டிட்டு ஜாலியா போயிட்டாங்க. சோ இந்த கேவலமான கன்றாவியான செட்டிங், இந்த செட்டப்ப போட்டது யாரு அப்படின்னா, கன்றாவி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஐடியால யாருக்கு வந்திருக்குன்னு. ஆனா ஆதவர்ஜுனாவோடதுதான். சோ இதே பொண்ணை வெள்ளிவாக்கத்துக்குமே புக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க 300 ரூபாய்க்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து அந்த 300 ரூபாய் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோட போயிருக்கு. ஏன்னா விஜய் வந்து 2 இடத்துல பண்ணிட்டு ஆதவர்ஜுனாவை டீல்ல விட்டு போயிட்டாரு. சோ இப்படி ஒரு கன்றாவியான செட்டிங்க பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா கண்ணாடி பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் போனேன்னா இந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்னா இந்த கண்ணாடி பாட்டில விட்டு எரிஞ்சது யாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்க தாய் குளத்தோட முதுகுல அடிச்சிருக்காங்க, தாவேக்கா அப்படின்னு சொன்னாலே நீங்க எல்லாம் அடிப்பீங்களா? இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன், காவல்துறை இதை கண்டுபிடிச்சே ஆகணும், திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு
எல்லாத்தையும் ப்ராப்பரா கரெக்டா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்க மிஸ் ஆனாங்க அப்படின்னா, அடிக்க சொன்னீங்க சரி, அடிச்சவன் வந்து வீடியோ எடுக்க சொன்னீங்க அதுவும் சரி, மேல இருந்து ட்ரோன் கேமரா எல்லாம் வச்சு, அதாவது கரூர்ல வந்து 60 ட்ரோன் கேமரா போட்டு எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேல கேமரா கரெக்டா வெயிட்டிங்லயே வச்சுட்டே இருந்திருப்பாங்க போல. சோ தூக்கி எரியவும் அந்த எரியுள்ள அதை வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல போட்டு கரெக்டா எடுத்து அதை கரெக்டா ஆதவர்ஜனாவோட வாட்ஸ்அப்க்கும் அனுப்பி அவர் வந்து ஸ்டேஜ்ல போய் அடிச்ச உடனே ஸ்டேஜ்ல வீடியோ எடுத்து காட்டுற லெவலுக்கு அட்வான்ஸா யோசிச்ச இவங்க வந்து அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய வால்பேப்பரை மாத்தணும் அப்படின்னு யோசிக்காம போயிட்டாங்க. காவல்துறை கிட்ட மாட்டின கையோட போனை புடுங்கி பார்க்கவும் வால்பேப்பர்ல விஜய் அவர்களோட புகைப்படம் இருந்திருக்கு. அவர் வந்து டிவிகேயோட மெம்பர் அப்படிங்கறதையும் இப்ப காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோ அப்படின்னு ஒரு படம் உண்டு, அதாவது நம்ம ஜீவா கூட நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த படத்துல 2011 வெளிவந்தது. நீங்க பாக்கல அப்படின்னா பாருங்க, ஒரு சீன் இருக்கும். 4 புதுசா ஒரு இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துல நல்லவங்க மாதிரியே தான் தெரியும். புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வர போறாங்க, சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க, சோ இளைஞர்கள் எல்லாமே இவங்க பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி மீட்டிங் போட போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வரைக்கும் நல்லவங்க மாதிரியே நடிச்சு உங்களோட ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஆளும் கட்சி செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தை கூட்டிட்டு அங்க ஒரு வெடிகுண்டை வெடிக்க செஞ்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இந்த மக்களை வந்து ஆளும் கட்சி வெடிகுண்டை வெடிக்க வச்சு நமக்காக நம்மளை பாக்குறதுக்காக இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பொறாமையில ஆளுங்கட்சி பாம்பு வச்சு வெடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பத்தியுமே அந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சாங்கல்ல அந்த இளைஞர்கள் வந்து வாங்கிருவாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா. ஆனா அங்க செத்து கடந்தது அப்பாவி பொதுமக்கள் தான். அதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்பி அந்த இளைஞர்கள் பின்னாடி வந்த பொதுமக்கள் தான் அங்க செத்து கிடப்பாங்க. ஹீரோ ஜீவாவோட ஃப்ரெண்டா நடிச்சவங்களுமே அதுல இறந்து போயிருவாங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அந்த கட்சி இந்த வேலையை தான் செய்வாங்க, இப்படி ஒரு ஓல்டு டெக்னிக் இருக்கு அப்படிங்கறத 2011 படம் போட்டு காமிச்சிட்டாங்க. இப்போ அதே டெக்னிக்கை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறாரு ஆதிவர்ஜனா. இப்படி ஒரு ஓல்டு டெக்னிக், ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுக்கு எதுக்கு 200 கோடி கொடுத்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தெரியல. சமீபத்துல விஜய் வந்து சொத்து பட்டியலை வெளியிட்டு இருந்தாரு இல்லையா, அதாவது குடும்பத்துக்கே கடன் கொடுத்து வச்சிருந்தாரு. அதுவும் உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு மொத்த சொத்து மதிப்பே 624 கோடின்னு கணக்கு சொன்னார் இல்லையா, அந்த கணக்குல ஆதவர்ஜனாவோட அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஆதவர்ஜனா இயக்குனரா இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு 200 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. அது எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறது விஜய்க்கும் ஆதவர்ஜனாவுக்கே தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதவர்ஜனா வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு. அந்த நிறுவனத்தோட வேலையை வந்து அவதூறு பரப்புறதுதான். யார் யாரு விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள பத்தி அவதூறா பேசணும், அவங்க கமெண்ட்ல போய் பச்சை பச்சையா பேசணும், இதுதான் அவங்களோட டாஸ்கே. சோ இப்படி ஒரு டாஸ்க செய்யறதுக்கு 200 கோடி ரூபாய் விஜய் ஒதுக்கி இருக்கிறாரு அப்படின்னா இது ஒரு தலைவனுக்கான பண்பா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரிஞ்ச இந்த கட்சியினருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதணும் கூட தெரியாம போயிடுச்சு. அதுவும் எப்படி எழுதணும், யாருக்கு எழுதணும், யாரு என்ன பதவியில இருக்காங்க, அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இங்க தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, இங்க வந்து விஜய மட்டும் ஒதுக்குறாங்க பிதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவல்துறை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அதுவும் இப்ப வந்து காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ காவல்துறை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு கடிதம் எழுதுறாங்க. இங்கே பெரிய பிளாப். அதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி அவங்க வந்து ஒருதலை பட்சமா நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்கள ரிட்டன் கடிதமுமே கொடுத்துட்டாங்க, ஒரு உத்தரவுமே போட்டாங்க. இப்போ இதுவும் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க வந்து நேரா டெல்லிக்கு தான் பரப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க ஹோம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதுறோம்னு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. நல்ல விஷயம் தான், நல்ல முடிவு தான். இங்க ஏதாவது கோளாறு இருந்தது கண்டிப்பா நம்ம வந்து தலைமையை தான் போய் கேட்கணும், தாய் கழகத்தை தான் நம்ம போய் ஆதரவு கேட்கணும். சோ அப்படிதான் அவங்களும் தாய் கழகத்துக்கிட்ட ஆதரவுக்கு போறதுதான் போறீங்க. அந்த கடிதம் போய் சேர அளவுக்காவது கடிதம் எழுதணும் இல்லையா. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே ஹோம் செக்ரட்டரின்னு போட்டுட்டு அஜய்குமார் பல்லான்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த அஜய்குமார் பல்லா பதவி மாறிய 1.5 வருஷம் ஆச்சு. அவர் இப்ப மணிப்பூர்ல ஆளுநரா போய் 1.5 வருஷம் ஆகுது. இப்ப போயிட்டு அஜய்குமார் பல்லாக்கு நீங்க லெட்டர் எழுதுனீங்கன்னா மணிப்பூர் தேர்தலுக்கு அவர் வேலை செய்வாரு. இப்ப இருக்கிறது கோவிந்த் மோகன், இவர் தான் ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இப்படி ஒரு கடிதத்தை எழுதி அதை சோசியல் மீடியாலே பரவ விட்டுருக்காங்க. பாருங்க நம்மள வந்து ஒடுக்குறாங்க, தலைவர் இப்படி தைரியமா கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி ஒரு சில தற்கொலைகளும் அதை ஷேர் பண்ண இது வந்து எல்லாருமே சர்ச் பண்ணி எப்பா இது இல்லப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லவும், அதாவது
விஜயே ஒரு படத்துல சொல்றாரு இல்லையா, பாவம் பாரதிதாசரா கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு சொல்றாருல, அந்த மாதிரி அஜய் பல்லாவா கோவிந்த் மோகனா யாருன்னு தெரியாம விஜயே கன்ஃபியூஸ் ஆகி கடிதம் எழுதுனதை எல்லாரும் போட்டு கிளிகிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு கடிதத்தையே அவங்க வெளியிடல, இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ஸ் ஆஃப் கமெண்ட் மறுபடியும் ஒரு லிஸ்ட், ஒரு வேலையை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தாங்க. அதுவுமே ஃபேக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ விகடன் மாதிரியான ஒரு சில பத்திரிகைகள் எல்லாமே அவங்களோட முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்காங்க. இது ஃபேக்லாம் இல்லப்பா, நீங்க தான் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கீங்க, நம்மள ஒடுக்குறாங்க, நம்ம கடிதம் எழுதிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு நீங்க எழுதின கடிதம் தான் இது அப்படிங்கிற உண்மையுமே இப்ப போட்டு உடைச்சிருக்காங்க. சோ தலைமை தற்கொலையே இப்படி இருந்தது அப்படின்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி வந்து 5 ஆண்டுகள் இவங்க கையில நம்ம ஆட்சி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வழி நடத்துவாங்க, யாருக்கிட்ட போய் என்ன பேசணும், எந்த திட்டத்தை எங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இவங்க எப்படி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா பட்ஜெட் வெளிவந்திருக்கு அப்படிங்கறதையே நான் இப்பதான் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் விஜய். எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யறதையே இந்த சார் வந்து டிவியை பார்த்து இப்போ சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி இருக்கிறவருக்கு அஜய் பல்லாவா இல்லைன்னா கோவிந்த் மோகனா அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைமை தற்கொலையை வச்சு அமித்ஷா அவர்கள் ஒரு மெகா கணக்கு ஒண்ணுமே போட்டு வச்சிருக்கிறாராமா. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல எடுத்தோம்னா இவர் எப்படி இருந்தாலுமே இவர் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். அந்த ஃபாலோவர்ஸ் வந்து திமுக அதிமுக ஓட்டுகளை பிரிப்பாங்க அப்படிங்கறதும் நிதர்சனம். அந்த பிரிக்கக்கூடிய வாக்குகள் தான் கடைசியில தொங்கு சட்டசபையா மாறும்போது உதவும். விஜய் எடுக்கக்கூடிய 5 to 10% வாக்குகளா, எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகளோ அத்தனை சதவீத வாக்குகளும் யாரு கூட்டணிக்கு போகுதோ அவங்கதான் ஆட்சி அமைப்பாங்க. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது திமுகவும் சரி இந்த பக்கத்துல என்டிஏ கூட்டணியும் சரி ஆட்சி அமைக்காத பட்சத்துல என்டிஏ கூட்டணி டிவிகேயோட ஆதரவு கேட்டு டிவிகே கூட கூட்டணி வைப்போம், அந்த கூட்டணி வைக்கும் போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்தாஸ் அத்வாலா வந்து நேத்து ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ வரைக்கும் விஜய் வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே தெரியல. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கறதா தெரியுமா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. விஜய் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே வந்த ஒரு விஷயம் தான். ஆனா இது வந்து நாங்க பி டீம் கிடையாது, நாங்க யாரு கூடயும் கூட்டணி பேசல அப்படின்னு விஜய் சொன்னாலுமே அதை ஒரிஜினா சைட்ல வந்து சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாரு. 2 வருஷம் கூட்டணி, எங்களுக்கு வந்து பாதி முதலமைச்சர் பாதி இது 90 சீட் தரேன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் கொடுத்துமே விஜய் இல்ல அப்படிங்கறதான் எல்லாத்துக்கிட்டயுமே எடுத்து சொல்லிட்டே இருந்தாரு. நாங்க வந்து மக்கள் கூட்டணி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போதைக்கு நீங்க மக்கள் கூட்டணி, ஆனா நீங்க எப்பவுமே அமித்ஷா கூட்டணி அப்படிங்கறத ஒரு மத்திய அமைச்சரே இப்ப சொல்லியிருக்காங்க. ஆனா அது எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. இந்த பக்கம் தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா நாங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப சொன்னாலுமே விஜய் வந்து யாருக்குமே தெரியாம கிட்டத்தட்ட 150 கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்கிறாராமா. இதை வந்து சொன்னதே சீமான் அவர்கள் தான் நேற்று பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. என்ன கூட்டணி அப்படின்னா 100க்கும் மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட 106 பேரு மாற்று கட்சியை சேர்ந்து வந்தவங்க. அதுல பாதி பேர் வந்துட்டு பிட் பாக்கெட் போஸ்கோ கேஸ்ல உள்ள போனவங்க, ஜாதி வெறியில மாட்டிக்கிட்டவங்க, அந்த ஜாதி வெறி பேச்சுகளை பேசினவங்க, இன்னொருத்தவங்க மேல வந்து 8-10 கேஸ் இருக்கிறவங்க, அதாவது கஞ்சா கடத்தி ஜாமீன்ல வெளியே வந்து 10 நாள் ஆனவங்களுக்கு வந்து வேட்பாளரா அறிவிக்கிறது, இந்த மாதிரி வேட்பாளர்கள் எல்லாமே அவுட் ஆனாலுமே 100 வேட்பாளர்கள் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க தான். சோ அந்த தாண்டி பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களாவது தாவே கவர்னரா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே தாவே கவர்னர் கிடையாது. அங்கங்க சுத்திட்டு இருக்கும்ல லெட்டர் பேட் கட்சிகள், அந்த லெட்டர் பேட் கட்சிகள்ல 150 கட்சி ஒன்னா சேர்த்துதான் இந்த 234 வேட்பாளர்களையுமே விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. அதுலயுமே ஒரு வேட்பாளர் வந்து கம்மியா இருந்திருக்காங்க. சோ என்ன செய்ய, எல்லா இடத்துல இருந்து நம்ம பொறுக்கி போட்டோமே, எங்க இருந்துதான் அந்த வேட்பாளர்களை எடுக்க அப்படிங்கறது தெரியாம வேற வழியே இல்லாம தான் 2 தொகுதியில விஜயே போட்டியிடுறதுக்கான அந்த முடிவையே எடுத்திருக்கிறதா சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எத்தனை தடவை போட்டிட்டு எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து மக்கள் என்ன தோல்வியடைய செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே நான் வந்து தனியா தான் போட்டியிடுறேன், ஆனா வந்து இந்த மாதிரி 2 கூட்டணி வச்சு மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணல, தேச துரோகம் பண்ணல அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்கிறாரு. ஏன்னா 2 தொகுதியில போட்டியிடுறாங்க, ஒரு தொகுதியில ஜெயிச்சு ஒரு தொகுதியில தோத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதுதான் விஜயோட கணக்கு. மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம ஒரு தொகுதியிலயாச்சும் ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் இவர் நிக்கிறாரு. ஒருவேளை சுத்தி இருக்கக்கூடிய தற்கொலைகள் எல்லாமே ஓட்டு போட்டு 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எந்த தொகுதியை விஜய் வந்து ராஜினாமா செய்வாரு? அப்ப ஏதோ ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய மக்களை இவர் ஏமாத்துறதான அர்த்தம். ஏன்னா விஜய் தான் அங்க வேட்பாளர் அப்படின்னு நம்பிதான் அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் வேட்பாளர் இல்லப்பா, இந்த லயோலாமணி தான் வேட்பாளர் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும். சோ இது ஒரு துரோகம், மக்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்க ஒண்ணும் கூட்டணி இல்லாமலாம் இல்ல, கூட்டணி இல்லாம நிக்கிறது வந்து நாம் தமிழர் மட்டும்தான், நீங்க வந்து 150 லெட்டர் பேட் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுமே போட்டு உடைச்சிருக்காங்க. சோ இந்த கூட்டணி பார்த்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாவேகாவோட பாஜக கூட்டணி அமையும் அப்படிங்கறதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப வந்து
நிதர்சனமாக இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.